ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் செவ்வாய், சுகஸ்தனத்தில் புதன், பஞ்சமஸ்தனத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, தொழில் ஸ்தனத்தில் சந்திரன், சனி வக்ர நிலையிலும், லாபஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 14/10/2024 அன்று சுக்கிரன் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 17/10/2024 அன்று சூரியன் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 23/10/2024 அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 25/10/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்க போகிறது. உங்களுக்கு நீண்ட தூரம் அல்லது குறுகிய தூர பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் இலக்கை அடைவதில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வேலையில் அதிகமான வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம், மார்க்கெட்டிங், கட்டிடத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. உங்களின் கடின உழைப்பிற்கு பிறகு நீங்கள் விரும்பிய வெற்றியை பெற முடியும். வியாபாரம் விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். இது தொடர்பாக உறவினர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். பணிபுரிபவர்களுக்கு மிகவும் சாதகமான சூழல் இருக்கும். வெளியூர் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இனிமையான சூழலும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் புரிதல், மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய மாதம். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரனும் அமையும். வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஒரு வேலையை முடித்தால் அடுத்த வேலை பின்னால் காத்திருந்து உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். இப்படி நிறைய பொறுப்புகளும் உங்கள் மீது வந்து விழும். இதனால் வீட்டில் இருப்பவர்களோடு நேரத்தை செலவு செய்ய முடியாது. வேலை விஷயமாக ஒரு சில பேர் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். வியாபாரம், தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. தற்காலிகமான இடைவெளி குடும்பத்தோடு உண்டாகலாம். இதனால் மன வருத்தம் வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்புகள் வரும் பொழுது அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலைமையும் சீராக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சாரிக்கிறார். பரிவர்த்தனை யோகம் பெற வெற்றிகரமான நேரமாகும். இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இனம் புரியாத கவலை உங்கள் மனதை வாட்டுவதாகவும் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சாரிக்கிறார். ஆனால் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகமான சூரியனோடு இணைந்து நீச்ச பங்கம் அடைவதால் நல்ல பலன்களை கொடுப்பார். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இனம் புரியாத கவலைகளும் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்பதால் பொறுமை மிக அவசியம். கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகளும் வீடு தேடி வரும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடன் சுமை குறைவதை எண்ணி மகிழ்வதற்குள் புதிய கடன் மன வருத்தத்தை உண்டாக்கலாம். உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பாக பிரிவினையில் இழுபறி நிலை தொடரலாம். தொழில் கூட்டாளிகளால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாடு சஞ்சலத்தை தீர்க்கும்.
கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தனத்திற்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது யோகமான நேரம்தான். வருமானம் குவியும், வளர்ச்சியும் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், லாபத்தை தேடிக் கொடுக்கும். புதிய தொழில் ஒன்றை தொடங்க முன்வருவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்கக்கூடும். துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் இப்பொழுது தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். பயணங்கள் பலன் கொடுக்கும். துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்கு இருக்கிற சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். உங்கள் ராசிநாதன் தன அதிபதியோடு இணையும் இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரமாகும். பொருளாதாரமும் உச்ச நிலையை அடையும். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள். எதிர்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு உறவினர்களால் நன்மை ஏற்படும். வருமானமும் திருப்தி கொடுக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை அடையும் மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் கேது பகவானுடன் 5ஆம் இட அதிபதி புதனும் இணைகிறார். அதனால் எந்த ஒன்றிலும் நிதானமாக இந்த காலத்தில் செயல்படுவது அவசியம். இருந்தாலும் பெருமளவில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குரு பகவானின் பார்வை 5ஆம் இடத்திற்கு உண்டாவதின் காரணமாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகி எந்த ஒன்றிலும் நினைத்ததை அடையும் நிலை உண்டாகும். 6-10 முதல் புதன் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலுமே லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுவீர்கள். கைக்கு மேல் பலனாக புதிய சொத்து வாங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி எளிதில் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு வரும். புகழ் அதிகரிக்கும். மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனையும் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாக போகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுடைய ஏக்கமும் தீரப்போகிறது. தெய்வீக தலங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற நிலையும் உருவாகும். சின்ன சின்ன சண்டைகள் உண்டானாலும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதமாக இருக்க போகிறது. சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 9. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 1, 6, 10 மற்றும் 15. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தினத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை உண்டாக்கும். பணியாளர்களால் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலையும் நடக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுடைய நிலையும் உயரும். வார்த்தைகளின் வழியே ஒரு சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகலாம். ஜென்மகுரு அலைச்சலை அதிகரித்தாலும் பல வழிகளிலுமே ஆதாயத்தை உண்டாக்குவார். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும். சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 9. அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் 6, 9 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2 மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பெரியோரின் ஆதரவு ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். புதிய இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்றவையும் நிறைவேறும். உங்கள் நட்சத்திரநாதன் வாக்குஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த காலத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். புதன் பகவான் உங்களுக்கு சாதுரியமாக இருப்பதால் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். அடுத்ததாக சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 10. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர்
நவம்பர் 6, 9 மற்றும் 15. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.